ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ லாஸ்ட் வீடியோ நம்ம வந்துட்டு ஜிமெயில் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஜிமெயில் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு முக்கியமான வீடியோ, யூடியூப் அந்த லோகோ, பேனர், அப்புறம் இருக்கிற சின்ன சின்ன பேசிக் இன்ஃபோ அதெல்லாம் எப்படி ஃபில் பண்ணுறது, செட்டிங்ஸ் எப்படி ஆன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம மொபைலில் யூடியூப் சேனல் வந்து டிஃபால்ட்டாகவே இருக்கும், ஓகேவா? ஸோ அந்த டிஃபால்ட்டாக இருக்கிற யூடியூப் சேனலை நம்ம டச் பண்ணி ஓகே பண்ணோம்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும், ஓகேங்களா? யூடியூப் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ரைட் சைடில் கீழே என்னோடய ஃபோட்டோ இருக்குது பாருங்கள், ரவுண்டா, அதை நம்ம டச் பண்ணணும். யூ அப்படின்ற இடத்த டச் பண்ணணும். டச் பண்ணோம்னா என்னோட சேனல் பேஜ் ஓப்பன் ஆகுது பாருங்கள், யூடியூப் பேஜ் ஓப்பன் ஆகுது இல்லைங்களா? இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், லைரா ஜாஸ் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா? அதுக்கு கீழே வியூ சேனல் ஒன்று இருக்குது. அந்த வியூ சேனலை நம்ம கிளிக் பண்ணணும். அந்த வியூ சேனல் கிளிக் பண்ண உடனே இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி என்னோட சேனலில் நான் வச்சுருக்க லோகோ, அந்த ரவுண்ட் ஷேப்பில் வச்சுருக்க லோகோ, பின்னாடி பேனர் எல்லாமே வந்து இருக்கும். இப்போ நம்ம எடிட் சேனல் கொடுக்க போகிறோம், ஓகேங்களா? எடிட் சேனல் கொடுத்தா தான் நம்ம உள்ளே போய்ட்டு லோகோ, பேனர் எல்லாத்தையுமே செட் பண்ண முடியும். இப்போ நம்ம எடிட் சேனல் கொடுப்போம். எடிட் சேனல் கொடுத்த உடனே நமக்கு இன்னொரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ எடிட் சேனல் கொடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது இல்லைங்களா? அங்கே பார்த்தீங்கன்னா நேம், ஹேண்டில், சேனல் யூஆர்எல் அது எல்லாமே அங்கே இருக்கும். ஸோ நாம் இப்போ வந்துட்டு அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருந்துச்சு பாருங்கள், அந்த ரவுண்ட் ஷேப்பில் என்னோடய ஃபோட்டோ இருக்குது இல்லைங்களா? அதை நம்ம கிளிக் பண்ணணும். அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி கேமரா, கேலரி அப்படின்னு 2 பாக்ஸ் வரும். அதில் கேலரியை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஃபோட்டோவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற அந்த இடத்துல வந்துட்டு ஃபோட்டோ உங்களுக்கு செட் ஆகிடும். இப்போ என்னால் பண்ண முடியாது, ஆல்ரெடி செட் பண்ணதுனால உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் அதை ஒன் பை ஒன்னாக ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணிவிடுங்க. ஸோ அதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ பேனர் செட் பண்ணணும். பேனர் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ஏஐயில் போய்ட்டு ஜெமினி ஏஐ இல்லை சாட் ஜிபிடி அந்த மாதிரி 2 இருக்குது இல்லைங்களா? அதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ யூடியூப் சேனல் ரிலேட்டடாக நீங்கள் என்ன சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, அதுக்கு ரிலேட்டடாக எனக்கு வந்துட்டு பேனர் வேணும் அப்படின்னு நீங்கள் ஒரு கண்டென்ட் சொன்னீங்கன்னா, அந்த ஏஐ வந்து உங்களுக்கு அதுக்கு ரிலேட்டடாக பேனர் அழகாக சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துரும். யூடியூப் சேனலுக்கு பேனர் வைக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணி சொன்னால் தான் உங்களுக்கு அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி பேனர் ரெடி பண்ணி கொடுக்கும். ஸோ அதையும் செட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம், கீழே நேம்னு இருக்குது இல்லைங்களா? அந்த நேமில் அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணணும். பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணோம்னா நமக்கு ஒரு பாக்ஸ் ஒன்று வரும். அந்த பாக்ஸில் வந்துட்டு நம்ம நேமை அதில் நீங்கள் டைப் பண்ணி எந்த நேமில் நீங்கள் சேனல் வைக்க போகிறீங்களோ அந்த நேமை நீங்கள் அங்கே டைப் பண்ணிக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் கீழே இன்னொரு பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஹேண்டில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு ஹேண்டில் நேம் உங்கள் நேமே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். உங்கள் நேம் எக்ஸாம்பிள் அந்த பிரியா செல்வம் அப்படின்னு போட்டிருந்தீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு என்ன நேம் தேவையோ அந்த நேமை நீங்கள் அங்கே செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்து வந்துட்டு சேனல் யூஆர்எல் அப்படின்னு இருக்கும். அந்த சேனல் யூஆர்எல் வந்துட்டு நமக்கு வந்து இந்த யூடியூப் லிங்க் வந்துட்டு அது டிஃபால்ட்டாக வந்துடும். அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த சேனலை நீங்கள் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணீங்க, இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னவா இருந்தீங்க, நீங்கள் உங்களோட ஓன் கண்டென்ட் நிறைய நீங்களாகவே கொடுத்துக்கலாம். ஸோ இந்த சேனல் வந்துட்டு நான் இதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், நான் ப்ராடக்ட் வந்து ரிவ்யூ கொடுக்க போகிறேன், அப்புறம் நிறைய இருக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன மென்ஷன் பண்ணணுமோ அதில் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிவிட்டு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்னென்ன டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன எழுதணுமோ எல்லாமே நீங்கள் ரைட் பண்ணிடலாம். அதில் டைப் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ப்ரைவசி, மை கம்யூனிட்டியில் வந்து அது வந்து டிஃபால்ட்டாக அதுலேயே இருக்கும். ஃபியூச்சரில் போஸ்ட் வந்துட்டு வியூவர்ஸ்லாம் போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் அது வந்து அவ்வளோவா பெருசாக எடுத்துக்க வேண்டாம். அதுக்கப்புறம் ப்ரைவசின்னு ஒன்று இருக்கும். ப்ரைவசியில் கீப் ஆல் மை சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ப்ரைவேட் அப்படின்னு இருக்கும். நீங்கள் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அது வந்துட்டு மற்றவங்களுக்கு ஷோ ஆக வேண்டாம், காமிக்க வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை வந்து நீங்கள் ப்ரைவேட் அப்படின்னு நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சப்ஸ்கிரைப் பண்ணுற சேனல் எல்லாருமே பார்க்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை ஆஃப் பண்ணி வச்சிடலாம், ஓகேவா? அது ஆன் ஆஃப் ஓகே, பார்க்கணுன்னா ஆன் பண்ணிவிடுங்க, பார்க்க வேணாம்னா ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ இதுதான் அது சேனலோட லோகோ ரெடி ஆகிடுச்சு, பேனர் ரெடி ஆகிடுச்சு, அந்த பேசிக் இன்ஃபோலாம் நம்ம வந்துட்டு செட் பண்ணிட்டோம். இப்போது சேனல் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இங்கே வந்துட்டு கீழே வீடியோஸ், ஷார்ட்ஸு, போஸ்ட்டு, லைவ் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா? அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் இதுக்கப்புறம் வீடியோஸ், ஷார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா அதெல்லாம் கீழே எல்லாமே காமிக்கும். ஸோ இப்போதைக்கு சேனல் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இது இப்போ வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப் வந்து என்னென்னா, நம்ம சேனல் க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த சேனல் க்ரியேட் பண்ணதில் YT ஸ்டுடியோ, அதாவது யூடியூப் ஸ்டூடியோன்னு ஒரு ஆப் ஒன்று, அதை வந்து ஸோ அந்த யூடியூப் ஸ்டூடியோவை நம்ம ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். கண்டிப்பாக அது வேணும். நம்ம எக்ஸ்ட்ரா செட்டிங்ஸ், அதாவது நிறைய ஸ்பெஷல் செட்டிங்ஸ் வந்துட்டு அது மூலிமா நம்ம ஆன் பண்ணோம்னா வியூஸ் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த YT ஸ்டூடியோ நமக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அனாலிஸ்ட் இருக்கிறதுக்கு கிளியராக நமக்கு டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணும். அதில் வியூஸ் எத்தனை, வாட்சிங் ஹவர்ஸ் எத்தனை, இந்த யூடியூப்லேயும் காமிக்கும். அது டீட்டெயிலாக இன்னும் எக்ஸ்ட்ரா செட்டிங்ஸோட காமிக்கும். ஸோ அதுக்காக அந்த YT ஸ்டூடியோ தேவைப்படும் நமக்கு. YT ஸ்டூடியோவில் போய்ட்டு தம்ப்நெயில் ஆட் பண்ணலாம். அப்புறம் நம்ம அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா YT ஸ்டூடியோவில் போய்ட்டு நிறைய செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்குல்ல. ஸோ அதனால் YT ஸ்டூடியோ வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப
கண்டிப்பா வேணும். அது நீங்க சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அத நீங்க கண்டிப்பா அப்லோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போதைக்கு நம்ம யூடியூப் சேனல் அது எல்லாமே செட் பண்ணியாச்சு. எல்லாமே நம்ம ஃபில் பண்ணியாச்சு. Y2 ஸ்டுடியோவும் நம்ம அப்லோட் பண்ணி வச்சாச்சு. ஸோ இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்னென்ன செட்டிங்ஸ் ஆன் பண்ணணும், ஷார்ட்ஸ் எப்படி அப்லோட் பண்ணணும், வீடியோ எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச்.